டொரண்டோ ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா ஒரு கழுக வேலைக்கு வச்சிருந்திருக்காங்க. இவான் அப்படின்ற இந்த கழுகு ஒரு பால்ட் ஈகிள் வகையை சேர்ந்தது. இது கடந்த 2001ல இருந்தே டொரண்டோ பியர்சன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் 24 வருஷம் வேலை பார்த்திருக்கு. அப்படி என்ன இது வேலை பார்க்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பியர்சன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒரு 4000 ஏக்கர் உடைய ஒரு மிகப்பெரிய ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட் மட்டும் இல்லாமல் அது வெளியும் பாத்தீங்கன்னா நிறைய குளம் குட்டைகள்லாம் இருக்கும் பொழுது நிறைய பறவைகள் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இந்த பறவைகள் ஏர்போர்ட்டுக்குள்ள வரும் பொழுது விமானம் ஏறும்போதும் சரி இறங்கும்போதும் சரி அதனோட இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த கழுகு அவங்க வேலைக்கு எடுத்திருக்காங்க. இவனால சாதாரணமா 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு பறக்க முடியும். ஆனால் ஏதாவது ஒரு பறவையை பார்த்துருச்சு அந்த இடத்துல இருந்து விரட்டணும்னு வச்சுக்கோங்க, அதை விட டபுள் மடங்கு வேகத்துல போகுமா. மேலும் அந்த ஏர்போர்ட்ல இவனையும் தாண்டி நிறைய பருந்து வகைகளை வேலைக்கு வச்சிருக்காங்க. அதிகமாக காலை சூரியன் வரதுக்கு முன்னாடி 1 மணி நேரமோ சூரியன் மறைஞ்ச பிறகு 1 மணி நேரமோ இது ஃபுல்லாவே ரோந்து பணியில சுத்தும். அப்ப வேற ஏதாவது ஒரு கனடியன் கூசையோ வாத்தையோ பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அந்த இடத்துல இருந்து விரட்டாம விடாதான். ஆனா ரீசென்ட் டைம்ஸ்ல இவனுக்கு ஒரு மிகப்பெரிய போட்டியாளர் வந்திருக்காங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா அதான் ட்ரோன். இப்பெல்லாம் டொரண்டோ ஏர்போர்ட்ல பறவைகள் மற்றும் ட்ரோன் ரெண்டையுமே ரோந்து பணிக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த முறையில இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க டொரண்டோ ஏர்போர்ட்ல இருந்து போறதுனாலும் சரி வரதுனாலும் சரி உங்களுடைய பாதுகாப்பு இவான் கையில தான் இருக்கு.